இப்போ நாம் இருக்கிற இடம் ஒரு மிக பழமையான கோயில் அப்படின்றது இந்த தூண்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள சோமேஸ்வரருக்கு என்னப்படும் சிவாலயம் இந்த கோயில். இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்றாய பெருமாள் கோயிலுக்கு மிக அருகிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து மூலஸ்தானத்தை மாதிரி தான் பாட்டிருக்கோம். சுற்றியுள்ள எஞ்சிய பிரகாரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. கோயிலோட பகுதியில் கால வெள்ளத்தில் அழிஞ்சிருச்சு. இப்போ கோயிலோட மூலஸ்தானத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் உள்ள தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயில் வந்து எவ்வளோ பழமையான கோயிலாக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் சிவபெருமானையும் ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் அலோவ் பண்ணாங்க. அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சிகரமாக அமைந்தது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பீடம் மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த பீடம் மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சிவன் மேலே வந்து சூரிய ஒளி போடுன்னு சொல்கிறாங்க மேற்கிலிருந்து. அதனால் தவறான கான்செப்ட் அது. இது வந்து ஒரு சமணர்கள் இருந்ததுக்கான இடம் அது. அந்த சமண சிலை இல்லை. இப்போ மேபி காலபைரவர் கோயிலில் ஒரு சிலை இருக்குது, அதை கூட இது இருந்திருக்கலாம். அதோட பீடம் மட்டும் இங்கே தனியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்களேன், இந்த சிற்ப வேலைப்பாடுகள் நுழைவாயில் ரொம்ப நல்ல நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எப்படிதான் காலமேல் வந்து 1000 வருஷம் பழமையான கோயிலாக கண்டிப்பாக அது இருந்திருக்கணும். ஆனால் அப்படி ஒரு கோயில் இருக்குது, அவ்வளோ பழமையான கோயில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது, அதியமான் கோட்டையில் உள்ளது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. காலபைரவர் கோயில் பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பயங்கரமான கூட்டம் வரும். சென்றாய பெருமாள் சுவாமி கோயில் கூட்டம் வரும். ஆனால் இந்த கோயில் கூட்டம் வந்து பார்த்தது இல்லை. கோயில் பெருமாளை பூட்டி தான் இருக்கும். ஆனால் வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் இல்லை அதியமான் கோட்டை காலபைரவர் கோயிலுக்கோ சென்றாய பெருமாள் கோயிலுக்கோ நீங்கள் வரவங்களா இருந்தீங்கன்னா, அது பக்கத்தில் சென்றாய பெருமாள் கோயிலுக்கு அருகிலேயே உள்ள இந்த சோமேஸ்வரர் ஆலயம் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து இறைவன் வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கார். ஒரு பழைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள விஷயங்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுது. தகடு நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.